அடா பாவீங்களா டேய், ஏன்டா இப்படி பெய்டு ரிவ்யூ கொடுத்து எல்லா மக்களையும் ஏமாத்துறீங்க? மக்களே, சென்னை அண்ணா நகர்ல இப்போ ஒரு 1 மந்த்தா ஓவர் ஹைப்பா போயிட்டு இருக்க பொட்டலம் பிரியாணிக்கு தான் நாங்கள் விசிட் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக சரியான க்ரௌடுங்க. இந்த லொக்கேஷனை நாங்கள் கண்டுபிடிச்சி போகிறதுக்கே எங்களுக்கு ½ மேலே ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக போட்டிருந்த லொக்கேஷன் வேறு, இப்போ இவங்க மாற்றி வச்சிருக்க லொக்கேஷன் வேறு. எக்ஸாக்டான லொக்கேஷன் வந்து அண்ணா நகர் சீஷல் ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே ஹோண்டா ஷோரூம் இருக்கும், அதுக்கு கீழே தான் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து டோக்கன் வாங்குறதுக்கு ஒரு கியூவு, அந்த டோக்கன் வாங்கிட்டு பிரியாணி வாங்குறதுக்கு இன்னொரு கியூவு. சரின்ட்டு அடிச்சு பிடிச்சி 1½ மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணி நாங்கள் எக்ஸாக்டாக 9:10க்கு கியூவில் நிற்க ஆரம்பித்தோம். 10:40 தான் எங்களுக்கு டோக்கனே கிடச்சிது. டோக்கன் வாங்கி அடிச்சு பிடிச்சி பிரியாணியை வாங்கியாச்சுங்க. பிரியாணி வந்து பேக்கிங்கும் சரி, அவங்க வந்து அடிச்சு கொடுத்த விதமும் சரி, எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அதை நான் குறைய சொல்ல மாட்டேன். ஆனா இவ்வளோ பேர் கொடுத்த ஹைப்புக்கு சத்தியமா இந்த பிரியாணி ஒர்த்தே கிடையாது. 180 ரூபாய்க்கு சத்தியமா பிரியாணி ஒர்த்து கிடையாதுங்க. இப்போ பைட்டி வைக்கும் போதே எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. 65மே சரி ரொம்ப மாவு மாதிரி தான் இருந்துச்சு, அந்த அளவுக்கு டேஸ்டே கிடையாது. 180 ரூபாய்க்கு இது ஒர்த்து கிடையாது. இந்த பேக்கிங்காக வேணா ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம். இன்னொரு வாட்டி போய் சாப்பிட்ற அளவுக்குலாம் இந்த பிரியாணி ஒர்த்து இல்லை. எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரூபா போட்டு எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணியில் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு குவான்டிட்டியும் அதிகமாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும். மக்களே, இந்த பிரியாணி போய் சாப்பிட்டீங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க.